தொலைமை நெஞ்சங்களே, நான் உங்களுடன் ஃபாதர் குரூஸ். தெரியாததை தெரியாதது என்றும் தெரிந்ததை தெரிந்தது என்றும் சொல்வதுதான் அறிவின் ஆழமான அனுபவமாக பார்க்கப்படுகிறது. ஒரு முல்லா சிறந்த பேச்சாளர். இந்த முல்லாவை பல பேருக்கு பிடிக்கல, அதனால இவர் எப்படியாவது சிக்க வைக்கணுமே அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சனே அவன் முல்லா பேசுறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறார். அப்படி நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கூட்டத்தில் தெரியாது அப்படின்னு கத்திருக்காங்க. உடனே இவர் சொல்லியிருக்காரு, தெரியாத உங்கள்கிட்ட பேசி என்ன புண்ணியம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார். என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாருன்ட்டு இன்னொரு நாள் இன்னொரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதே கேள்வி கேட்குறாரு, நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னு இருக்காங்க. தெரிஞ்ச உங்கள்கிட்ட பேசி என்ன புண்ணியம் அப்படின்னு போயிட்டாரு. திரும்பவும் இன்னொரு நாள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அப்போ இதே கேள்வியை கேட்டிருக்காரு, நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு. ஒரு சிலர் தெரியும்னு கத்திருக்காங்க, ஒரு சிலர் தெரியாது அப்படின்னு கத்திருக்காங்க. உடனே அவர் சொன்னார், தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனால் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? அதே வேளையில் தெரியாததை தெரியாதது என்றும் தெரிந்ததை தெரிந்தது என்றும் சொல்ல பழகிக் கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.